நிபந்தனை ஜாமீன்ல வந்திருக்காரு. இந்த வழக்கு முடியறத திருப்பியும் கன்விக்டானா ஜெயிலுக்கு தானே போனோம். கொண்டாட என்ன இருக்கு? அவர் குடும்பமே ஊழல் அடியாள் இத கரூர் மாவட்டத்தை கையிலே வச்சிருக்க அவர் தம்பி எல்லாரும் அத கொஞ்சம் ஸ்டாலினுக்கு போட்டு காட்டுவோம். அன்னைக்கு துரோகி இன்னைக்கு தியாகியா? அன்னைக்கு ஊழல்வாதி இன்னைக்கு தியாகியா? 471 நாள் கழிச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு வந்திருக்காரா? இல்ல, நிபந்தனை ஜாமீன்ல வந்திருக்காரு. இந்த வழக்கு முடியறத திருப்பியும் கன்விக்டானா ஜெயிலுக்கு தானே போனோம். கொண்டாட என்ன இருக்கு? சரி, ஸ்டாலினுக்கு நான் ஒண்ணும் பதில் சொல்ல வேண்டாம். அவர் குளித்தல கூட்டத்துல செந்தில் பாலாஜி பத்தி என்ன சொன்னார்? அவர் குடும்பமே ஊழல் அடியாள் இத கரூர் மாவட்டத்தை கையிலே வச்சிருக்க அவர் தம்பி எல்லாரும் அத கொஞ்சம் ஸ்டாலினுக்கு போட்டு காட்டுவோம். நான் உங்க மூலமா சமூக வலைதளத்துக்கு எல்லாருக்கும் இத போட்டு ஸ்டாலின் டேக் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் அன்னைக்கு பேசுனது ஏன்னா வடிவேல் மாதிரி பேசக்கூடாதுல, அது நல்ல வாய் இது வேற ஏதோ அப்படி எல்லாம் வரணும். அதனால அவர் சொன்னது மாத்திரம் நம்ம சொல்லுவோம், சட்டப்படி பார்த்துப்பாங்க. தியாகி அன்னைக்கு என்ன சொன்னாருங்கிறது முதலமைச்சருக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். அன்னைக்கு துரோகி இன்னைக்கு தியாகியா? அன்னைக்கு ஊழல்வாதி இன்னைக்கு தியாகியா? கொஞ்சம் கூட அதாவது அரசியல்ல இருந்தா ஒரு இந்த வெட்கம் மானம் இந்த மாதிரியான உணர்வுகளே ஒருத்தருக்கு இருக்காதோ அப்படின்னு மக்கள் நினைச்சிருவாங்க. முதலமைச்சர் அதனால தப்பு பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். நான் நீங்க தான் சொன்னீங்க ஊழல் பேர் வட்டி திமுக ஆட்சிக்கு வரும், அப்ப செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார். சொன்னது யாரு? ஸ்டாலின், பிச்சராஜா இல்ல, ஸ்டாலின் சொன்னார். அப்ப இன்னைக்கு தியாகி அப்ப தியாகி ஜெயில வைக்கணும்னு நீங்க பேசுனீங்களா? அப்ப அன்னைக்கு பேசுனது தப்பு தானே. அதனால இதெல்லாம் விவசாய இல்லாத பேச்சு. ஏற்கனவே 23லயே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் நீதிமன்றங்களை மதிப்பதில்லை, நீதிமன்ற தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்கறது இல்லைங்கிறதுக்கு இவங்க கேட்ட உடனேயே அனுமதி கொடுக்காததே ஒரு காரணம். இவங்க மரியாதை இல்லாதவர்கள், நீதிமன்றத்தை மதிக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாடு காவல்துறை எப்படியாவது ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு நீதிமன்றத்துல தலைகுனிவு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செயல்படுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா போன வருஷமே சுப்ரீம் கோர்ட் வாஸ் கிளியர், உங்களுக்கு நீங்க அப்டேட் பண்ண முடியாது. ஆமா, எத்தனை பேர் வருவாங்க, எங்க பார்க்கிங் வைப்பாங்க எல்லாம் கேக்குறீங்களே. இப்ப காஞ்சிபுரத்துல நடக்க போற உங்க பவள விழாக்கு அதெல்லாம் கேட்டுதான் அனுமதி கொடுக்க போறாங்களா போலீஸ்? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ங்கிறேன். அதாவது சட்டத்தின் பெயரால் ஒரு அமைப்பை ஒரு சித்தாந்தத்தை அமுக்க நினைப்பது தப்பு. இன்னைக்கு RSS பேரணிக்கு என்ன கண்டிஷன் போடுறீங்களோ அத்தனை கண்டிஷனும் திராவிட முன்னேற்ற கழக பவள விழாவுக்கு போடணும். இல்லைன்னா டிஜிபி அந்த பொறுப்பை சரியா நிர்வகிக்கலைன்னா அமைச்சரவை மாற்றம் எனக்கு தெரியாது. சரியா தப்பா அன்னைக்கு பேசுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.